ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனம் மிகவும் ஆழமான ஒரு அழைப்பின் வசனமாக உள்ளது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அடையாளம் நம் வெளிச்சமாக உள்ளது. இயேசு நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் வெளிச்சம் என்று சொல்கிறார். இது ஒரு கட்டளை மட்டுமல்ல, ஒரு அடையாளம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதால் நம்முள் இயேசுவின் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் நம்மால் வெளிப்பட வேண்டும். யோவான் 8:12 வசனம் சொல்கிறது, நான் உலகத்தின் வெளிச்சம் என்று. வெளிச்சத்தின் நோக்கம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது. வெளிச்சம் எதற்கு பயன்படும் என்றால், இருளை அகற்ற, வழியை காட்ட, பாதுகாப்பு அளிக்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையானது நல்ல வார்த்தைகளின் மூலமாகவும் அன்பான செயல்களின் மூலமாகவும் நேர்மையான வாழ்க்கையின் மூலமாகவும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும். மத்தேயு 5:16 வசனம் சொல்கிறது, உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று. ஆமென். அன்பு சகோதர சகோதரே, உங்களுடைய வெளிச்சம் இந்த உலகத்திலே பிரகாசிக்க கடவது. உங்களை நம்பியுள்ளவர்கள், உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் மத்தியிலே நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். மறைக்க முடியாத சாட்சி, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை மறைக்க முடியாது. அது வெளிப்படும். மக்கள் அதை காண்பார்கள். நாம் என்ன செய்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், அது எல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் தேவை. அதே போல ஜபம், வேதவசனம், தேவனோடு நெருக்கம், இவைகள் எல்லாம் வெளிச்சம் மங்காமல் அணையாமல் எரிவதற்கு மிகவும் அவசியமாகவும். அன்பானவர்களே, இன்று நம்மை கேட்க வேண்டியது, நான் உண்மையான வெளிச்சமாக இருக்கிறேனா? என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறதா என்று ஒரு முடிவெடுங்கள். நான் வெளிச்சமாக வாழ வேண்டும். நான் மறையாத சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை என் மூலமாய் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று. கர்த்தாவே, நீங்கள் என்னுள் வைத்த வெளிச்சம் மங்காமல் இருக்க உதவி செய்யும். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க கடவுது என்று நீங்கள் தேவனிடத்தில் நோக்கி பார்த்தீர்கள் என்றால், தேவன் உண்மையாகவே உங்கள் வெளிச்சத்தை பிரகாசமாய் எரிய செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.